ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சென் மீஜி ஒரு பெரிய ஃபெர்ரி வீல்ல ஏறி சுத்திட்டு இருக்காங்க. அப்போ மீஜி அந்த பொண்ணுக்கு நீ கிஸ் பண்ணியா இல்லையா அன்னைக்குன்னு கேட்க சென்ன ஷாக் ஆயிடுறான். எந்த பொண்ணு என்ன சொல்ற அப்படின்னு. அதான் அன்னைக்கு கூட ஃபெர்ரி வீல்ல வந்தால லிண்டான்னு சொல்ல, மீஜி உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, ரொம்ப லேட்டா நீ பொசசிவ் ஆகுற மாதிரி இல்ல, அதுவும் இல்லாம நான் ஏன் அவளுக்கு போய் கிஸ் பண்ண போறேன்னு சொல்ல இப்பதான் மீஜிக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி என் பக்கத்துல வா அப்படின்னு சென்னு மேஜியை கூப்பிட்டு அவளை கண்ணை மூட சொல்லிட்டு பார்த்தா அவ கழுத்துல ஒரு செயின் அழகா இருக்குன்னு பார்த்தால அத போட்டு விடுறான். எப்ப நீ வாங்கினன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா மீஜி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஊருக்கு போனாலும் சரி நான் உன் கூட வந்துடுறேன், ஓகேவா, எப்பவுமே நான் உன் கூட துணைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்ல மீஜிக்கு இப்பதான் கொஞ்சம் ரீஅஷூரிங்கா இருக்கு. இருந்தாலும் லைட்டா பயந்துட்டே இருக்கா. மீஜியும் சென்னும் மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாங்க. மீஜி ஆபீஸ்க்கு கிளம்புறா. நீ வரலையா ஆபீஸ்க்கு அப்படின்னு கேட்க, இல்ல நான் டயர்டா இருக்கேன், லீவு அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்க, என் வேலைக்கே நான் போகாம ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா என்னை ஏத்துக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். ஹவுஸ் ஹஸ்பண்ட் பத்திரமா வீட்டுக்கு போங்க பாயின்னு சொல்லிட்டு மீஜி அவனுக்கு கணத்துல முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா. இவன் திரும்பி வரத்துக்குள்ள, இங்க பாரு நீ மிஸ்டர் ஷாய ஒரு வழி பண்ணிட்ட, இப்ப நான் உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு. சென்னை வீட்டுக்கு போகாம அங்கிருந்து நேரா கிளம்பி அவனோட அந்த பூல் இருக்கும்ல, ஸ்னூக்கர் பூல், அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா மீஜி உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டியான்னு டெக்ஸ்ட் பண்றா. வேலை பாக்கிறதுக்கு முன்னாடி ரிப்ளையே வரல. கொஞ்சம் நேரம் ஆயிட்டே இருக்கு. இவளுக்கே நர்வஸா இருக்கு. பார்த்தா திடீர்னு கால் வருது. அதுல பார்த்தா ஸ்னூக்கர் பூல்ல இது மாதிரி தீ விபத்து நடந்துருச்சு, உள்ளதான் சென்னை இருந்தாருன்னு தகவல் வருது. மீஜி வேகமா போன் எடுத்து சென்னுக்கு கால் பண்ணிட்டே கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவசர அவசரமா என்னாச்சுன்னு தெரியாம நர்வஸா இருக்கு. பக்கத்துல பார்த்தா அப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி மீஜி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வந்தால அந்த மீஜி போற மாதிரி இருக்கு. இந்த இடத்துலயும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம ஷாவண்ணா போலீஸ் அண்ணாவும் அங்க வந்துட்டாரு. எல்லாரையும் வந்து அந்த இடத்த கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போன தடவை வந்த ஃபயரை விட இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. போலாம் வெளியே நின்னுட்டு இருக்கான். உள்ள சென்னை இருக்கான். ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு காப்பாத்த போனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ நான் யோசிச்சு பார்க்கும் போதே நமக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல அந்த போலீஸ் அண்ணாவோட கேர்ள் ஃபிரெண்ட் வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல அங்க கரெக்டா வெளியே சென் நின்னுட்டு இருக்கான். மிஸ்டர் ஷா எங்க வரான். இந்த இடத்த எரிச்சு இங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் அழிச்சாதான் இந்த ஆள் எஸ்கேப் ஆக முடியும் போல. சென்னை இங்க நிக்கிறத பாத்துட்டு மிஸ்டர் ஷாங்குக்கு போனை போட்டு எதுக்கு இந்த சென்னை இங்க வர சொல்லிருக்கா, அவனை நம்ப முடியுமான்னு கேட்க, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், வேற யாரையும் நம்ம விட முடியாது, அவன் தான் நம்ம சப்போர்ட்டா இப்ப கூடவே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு மிஸ்டர் ஷாங் சொல்ல, வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கத்திட்டே மிஸ்டர் ஷாய் சென்னை பார்த்து இது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அமைதியா அங்கேயே நிக்கணும், யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாய் அந்த இடத்துக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து இந்த போலீஸ் அண்ணாவோட கேர்ள் ஃபிரெண்ட் தவிர மத்தவங்க எல்லாம் பிரேக் எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் போடுறதுன்னு பாத்துட்டு இருக்கா. மிஸ்டர் ஷாய் உள்ள போறான். அங்கன்னு பார்த்து சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கான். சென்னைக்கு இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. மிஸ்டர் ஷாய் அங்க இருந்து போறதுக்குள்ள அந்த டோரை லாக் எல்லாம் பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுறான். சென்னு பாக்குறான். அண்ணா ஃபயர்னா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அண்ணாக்கு மட்டும் போன் போட்டு விஷயத்த சொல்லிட்டு நேரா உள்ள ஓடி போயிடுறான். அங்க இந்த கேர்ள் ஃபிரெண்ட் பொண்ணு இருக்கா. அக்கா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை தூக்கிட்டு போக, எனக்கு ஒண்ணும் ஆகாது என்ன விடு, அந்த டாய்லெட்ல அந்த டேங்க் இருக்கும்ல அதுல நான் முக்கியமா மிஸ்டர் ஷாயோட ஃபைல் வச்சிருக்கேன், அது கண்டிப்பா போலீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் வர மாட்டேன் என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னு வேகமா போயிட்டு அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கிறான். பத்திரமா அதை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய இடத்துல வச்சுட்டு அங்க இருந்து நேரா மறுபடியும் உங்களை கூப்பிடலான்னு வர அப்படியே மேல இருந்து உடஞ்சு எரிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்குது. அவங்க மேலேயே விழுந்துருது. அதுக்கு மேல அவங்களை காப்பாத்த முடியாம போயிருது. இந்த நேரம் பார்த்து நம்ம மீஜி கத்திட்டு இருக்கா. அந்த போட்டு திறக்கிற அண்ணாவை கூப்பிட்டு நான் உள்ள திறங்கனான்னு சொல்ல, இதுக்குள்ளதான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாமே இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்கன்னு திறக்காம இருக்கீங்க, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மீஜி கத்திட்டு இருக்கா. ஃபயர் டிபார்ட்மெண்ட் உள்ள வராங்க. மீஜிய தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அங்க ஆளுங்க உள்ள போயிட்டு நம்ம சென்னை அப்படியே மயக்கத்துல இருக்கான், அவனை கூட்டிட்டு வராங்க. சீக்கிரமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கும். நம்ம ஷாவண்ணா போலீஸ நான் பாக்குறாரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இறந்து போய் பாடியா வந்துட்டு இருக்கத பாத்துட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. சென்னு கைய மீஜி புடிச்சிட்டே எந்திரா, ஏன் இப்படி பண்ற, எனக்கு மார்க் வந்துருச்சு, என் கூட இருப்ப நீ சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சென்னை எந்திரிச்சு மீஜிய வேற ஊருக்கு அனுப்புனதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. இப்ப பார்த்தா மறுபடியும் பிரசன்ட்ல மீஜி அந்த எரியிற இடத்துக்குள்ள அப்படியே மூக்குல ஒரு துணியை புடிச்சிட்டு உள்ள ஓடி போயிடுறா. சென்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. மீஜி நான் இங்க இருக்கேன், உன்னை யாரு உள்ள வர சொன்னான்னு அவன் ஒரு 2 பேரை காப்பாத்திட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க. சென்னு காப்பாத்தி கூட்டு வர ஆளுங்க எல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இங்க குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களதான் காப்பாத்தி வந்துட்டு இருக்கான். அவங்களெல்லாம் கூட்டு போறாங்க. மீஜி வேகமா நம்ம சென்னை முகத்தை போய் துணியை வச்சு மூடி வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சென்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு போல அவனுக்கு.
லைட்டா அவன் முழிச்சு பாக்கும்போது மீஜி பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா பெட் பக்கத்துல. சென்ன அவளை தொட்டு பாத்துட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவ எந்திரிக்கிறா. ஏஞ்சி இவனை முறைச்சு பாத்துட்டு அறிவன் உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டு வேகமா அவனை கட்டி புடிச்சுக்கிறா. சென்னு பாக்குறான் மிஜி கை வலிக்குது, செம்மையா வலிக்குதுன்னு சொல்ல, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை கட்டி புடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா போலீஸ் என்ன உள்ள வராரு. லைட்டா இருமி காட்டுறாரு, நான் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னும் மீஜியும் திருன்னு முழிச்சுட்டே பாத்துட்டு இருக்க. சென் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், 3 நாள் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க, உன்னை அப்சர்வ் பண்ணுமா, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீஜி போய் டீ எடுத்துட்டு சொல்ல, அண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறா. ஒன்னும் நான் சீக்ரெட் பேச மாட்டேன், அவனை கடிச்சும் தின்ற மாட்டேன், இங்க இருந்து போன்னு சொல்ல அங்க இருந்து நம்ம மீஜி டீ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. இங்க சென்னு முன்னாடி அவர் நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இந்தா இதெல்லாம் சாப்பிடு, சாப்பிட்டாவது உடம்ப தேத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சென்னும் அமைதியா சாப்பிடலாம் அப்படின்னு போக மீஜி அங்க வந்துடுறா. இதெல்லாம் சாப்பிட கூடாது, கஞ்சி மட்டும் தான் 2 நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னு. போலீஸனா அப்ப நானாவது வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன்னு நல்லா முயல் கறி நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார் போல, அதெல்லாம் அவரே எடுத்துட்டு போயிடுறாரு. எங்க மீஜி கஞ்சி ஊத்தி கொடுத்து இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கா. நர்ஸ் பாக்குறாங்க, நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சுங்கிறதால கூடவே யாராவது இருந்து பாத்துக்கோங்க, நர்ஸ் எப்பயாவது தான் வருவாங்கன்னு சொல்ல, ஓகே நர்ஸ்ன்னு சொல்லிட்டு மீஜி பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கா. வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. சென்னு பாக்குறான், மீஜி நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, எத்தனை நாள் கூடவே இருப்ப, போ இருக்கான்ல அவனை இங்க வர சொல்லுன்னு சொல்ல, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அவனை பாட்டுக்கு அமைதியா கூடயே உட்காந்துட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மீஜி அவனுக்கு சாப்பிடுறதுக்குலாம் எடுத்துட்டு வந்து பாக்கும்போது பெட்ல சென்ன காணோம், ஓடி போயிட்டான் போலன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை வேகமா திறந்து செக் பண்றா. உள்ள பல்லு விளக்கிட்டு இருக்க சென்னு, அடி பாவி, நல்ல வேலை பல்லு விளக்கிட்டு இருக்கேன், பாத்ரூம் போயிட்டு இருந்தா ஒரு பிரைவசியே எனக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நீ ஓடி போயிட்டியோ நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு மீஜி சொல்றா. சரி வெளியே போ, நான் வந்துட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு, பாத்ரூம்ல செய்ய வேண்டிய வேலை முடிச்சிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் நிப்பேன், கதவை க்ளோஸ் பண்ண கூடாதுன்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சுச்சு போனோம், சரி ஓகே நீ எப்படியே பாத்துட்டே இருன்னு சொல்லிட்டு சென்னு திரும்ப ஆரம்பிக்கிறான். மீஜி ஒரு காலை மட்டும் நடுவுல கேப்ல கொடுத்து மூடி வச்சிட்டு இருக்கா. நான் இங்கதான் நிக்கிறேன், வெளியே நீ போவே கூடாதுன்னு. மீஜி பார்த்து சிரிச்சுட்டே சென்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்கான். அடுத்து நம்ம சென்னு தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருந்தா மீஜி அவனை தோண்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. மீஜி என்ன பாத்துக்க வந்தியா, எனக்கு தொல்லை கொடுக்க வந்தியா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, பெட்ஷீட் கீழே விழுது பாரு, நல்லா போத்திக்கோ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. உனக்கு பாரு நீ நல்லாவே ரெஸ்ட் எடுக்கல, அதான் நீ பைத்தியம் ஆயிட்ட, சின்ன பெட்ல நான் படுத்துக்கிறேன், பெரிய பெட்ல வந்து நீ படுன்னு சொல்ல, ஏன் 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மீஜி சென்னோட பெட்ல ஏறி படுத்துக்கிறா. இங்க பாரு சும்மா பயந்துட்டே இருக்காத அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நானும் ஒன்னு சொல்லிக்கிறேன், போட்ட கூட நீ ஹெல்ப் கேப்ப, ஆனா உன்னை பாத்துக்கிறதுக்கு என்னன்னு கேட்க மாட்டியா, உனக்கு அந்த அளவுக்கு நான் வேற ஆளா போயிட்டேனா, நமக்கு ஃபியூச்சர் ரொம்ப பெருசா இருக்கு, அதுல நீயும் என்ன வந்து டிபெண்ட் பண்ணிருக்க நாளும் வரும், நானும் உன்னை டிபெண்ட் பண்ணிருக்க நாளும் வரும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்ல, சரி சார் ஓகே கோச்சுக்காத, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன் ஃபேமிலி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மீஜி சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சென்னை டிஸ்சார்ஜ் ஆகுறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அட்டை ஒண்ணு எடுத்துட்டு வா, டேபிள் ஆடுது அப்படின்னு சென்னு சொல்றான். மீஜி அவனோட சிகரெட் பாக்கெட் எடுத்துட்டு வரா. அந்த அட்டையை மட்டும் எடுத்து டேபிள் கீழே வச்சுட்டு சிகரெட்டை தூக்கி போட்டுறான் சென்னு. ஓ சார் திருந்திட்டீங்களாக்கோ அப்படின்னு மீஜி கேக்குறா. ஆமா நான் ரொம்ப நாளா சிகரெட் பிடிக்கிறது இல்ல, நீ வந்ததுல இருந்தே ஸ்டாப் பண்ணிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா இவ்ளோ சாப்பாடு வாங்கி படைக்கிற, இவ்ளோ யாரு சாப்பிட போறதுன்னு கேட்க, நீ இருக்கியே நீ பத்த மாட்டியா, நீ தான் நல்லா சாப்பிடுவேன்னு சென்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நான்லாம் இப்ப அவ்வளவுலாம் சாப்பிடுறது இல்லன்னு மீஜி சொல்றா. ஏன் நீயும் திருந்திட்டியான்னு சென்னு அவளையும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, என்ன வேண்டிக்கிட்டேன்னு மீஜி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சென்னு உள்ள போயிடுறான். 2 பேரும் வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நான் கொடுத்த தோடு போட்டிருக்க போல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சென்னு கேட்க, ஆமா நான் போட்டிருக்கேன், செயினும் தோடும் சேர்ந்து போட்டிருக்கேன், அழகா இருக்குல்ல, சரி ஓகே அப்ப நீ என்ன தெரியுமா பண்ற, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு இப்ப சொல்ற, நான் உடனே உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, சென்னு பாக்குறான். உன் கூடவே எப்பவுமே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்ல, மீஜிக்கு சென்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சென்னோட முதுகுல இருக்க தழும்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு மீஜி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பலடா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் எனக்கு ஆறி போயிடுச்சு, இப்பெல்லாம் கொஞ்சம் கூட வலியே தெரியவே இல்ல, என்ன நீ உன்னை ஊரை விட்டு நான் அனுப்புனேன்ல காலேஜ் படிக்கிறதுக்கு, அப்ப என்ன கூட்டு போய் இந்த மிஸ்டர் ஷாய் கட்டி வச்சுட்டான், அப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, ஆனா அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு தான் அந்த கண்ட்ரி ஜின்னுக்கு என்ன அனுப்பிட்டாங்கல்ல, அங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சுன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி அப்படியே அழுதுட்டே தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலையில மீஜி ஏஞ்சி பாத்துட்டு சென்னை பக்கத்துல காணோன்னு வெளியே வந்தா, அவன் பாட்டுக்கு பாத்ரூம்ல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். மீஜி ஓடி போய் அவனை கட்டி புடிச்சிட்டு, குட் மார்னிங் சொல்றதுக்குள்ள நீ ஏஞ்சி வந்துட்ட அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ரொம்ப பக்கத்துல வராத, உன் தாடி எல்லாம் குத்துதுன்னு மீஜி சொல்ல, இன்னைக்கு காலைல ஷேவ் பண்ணல, இனிமேதான் பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டு, இல்ல நானே உனக்கு ஷேவ் பண்ணி விடுறேன் அப்படின்னு மீஜி இந்த பக்கம் கீழே குனிஞ்சு நெல்லு, வாகாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவனை டார்ச்சர் பண்றா. மீஜிய தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வாஷிங் மிஷின்ல உட்கார வச்சுட்டு, இப்ப எனக்கு ஷேவ் பண்ணு, இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க, இது ஓகே தான் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு நீ என்னோட சொத்து, உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு மீஜி கேட்க, நல்லா ஞாபகம் இருக்கு மேடம்னு சென்னு சிரிச்சுட்டே சொல்றான்.
மீஜியும் நம்ம சென்னும் அடுத்த நாள் ஜாகிங் போறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மீஜியும் சரி ஓகே சேர்ந்து போலாம் வா அப்படின்னு அங்க இருந்து கூப்பிட்டு இருக்கா. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவங்களாவே மாட்டுவாங்க, நம்ம கொஞ்சமா வெயிட் பண்ணா போதும் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க நம்ம போலீஸ்ல மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒளிஞ்சு வாழ வேண்டியிருக்கு. என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த சீஃப் மேனேஜர் இருப்பானே, அவங்க இங்க பாருங்க, இதுல காசு இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஊர் பக்கத்தே கொஞ்ச நாளைக்கு வராதீங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். மீஜியும் சென்னும் அடுத்த நேரம் ஆபீஸ் கிளம்பி போறாங்க. நம்ம சென்னு இருக்கான்ல, இப்போ மிஸ்டர் ஷாங்கோ டீம்லயே இருக்கிற மாதிரி இருந்து அவங்கள்ட்ட இருக்க சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கான். மீஜியும் அந்த வேலையில தீவிரமா இறங்கிடுறா. மீஜி பாஸ் கிட்ட போறா. பாஸ் இங்க பாருங்க, அடுத்து சில ஸ்டெப் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு, அதுக்கு என்ன நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்றா. நீ என்ன வேணா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு பாஸும் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே சென்னும் பார்சல் அனுப்புறாங்கல்ல மூட்டை மூட்டையா, அந்த இடத்துக்குலாம் வந்துட்டு அம்மா எங்க பை டிரைவர் எல்லாம் காணோம்னு கேட்க, அவருக்கெல்லாம் சில பேருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களுக்கு பதிலா புது டிரைவர்ஸை தேடிட்டு இருக்காங்கன்னு ஆளுங்க சொல்ல, எதுக்கு நல்லா தானே இருந்தாருங்கிற மாதிரி சென்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சென்னு பை எங்க இருக்காரோ அவரை தேடி கண்டுபிடிச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் சாப்பிடலாமான்னு கேட்க, மிஸ்டர் பையும் சென்னும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு வயிறு தான் எனக்கு சரியா வலிக்குது அப்படின்னு அந்த பை சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க, டயபெட்டிஸ் ஏற்கனவே இருந்ததுப்பா, அதுல திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரே வயிற்று வலி, சாப்பிடுறது கூட சரிக்க மாட்டேங்குதுன்னு டேப்லெட் வச்சிருக்கதை தேடுறாரு. பார்த்தா அவரோட பேக்ல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. இந்த கம்பெனியே பொம்மை தானே எடுத்துட்டு போய் டெலிவரி எல்லாம் பண்றாங்க, இந்த பொம்மையான்னு கேட்க, தம்பி திருநன்லாம் நினைச்சுக்காதப்பா, டெலிவரி பண்ணும்போது உனக்கு கீழே விழுந்துருச்சு, என் பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்ல, அங்க மீஜியும் வந்துடுறா. என்னாச்சுன்னா நம்ம வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூட்டு போறா. அவருக்கு செக்அப் எல்லாம் பண்றாங்க. அங்கே ஒரு இடத்துல அவரை படுக்க வச்சுட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க பாக்கலான்னு டாக்டர் சொல்றாங்க. சென்னும் மீஜியும் டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அவர் ஏதோ ஒரு கெமிக்கல் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருக்காருமா, ரொம்ப நாளா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு, மத்த எல்லா டிரைவர்ஸ்க்குமே கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஆனா அவங்க கண்டிப்பா ஹெல்தியா இருக்கதால கொஞ்சமா டிலேவா வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் கொஞ்சம் சீரியஸா இருக்கதால இந்த சிம்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அது என்ன பொருள் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை கொண்டு வந்து நம்ம போலீஸ் அண்ணா கிட்ட கொடுக்க, அவர் கட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு சின்னோண்டு மெட்டல பத்திரமா ஒரு கவர்ல போட்டு உள்ள வச்சிருக்காங்க. இது என்னது அப்படின்னு சென்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சது ஜெர்மானியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த அளவுக்கு தைரியமா இதெல்லாம் கடத்தல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. மீஜியும் சென்னும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீஜியை ஹேர் ட்ரை பண்ணி விடுன்னு சொல்லிட்டு சென்னை பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. சென்னதை பண்ணிட்டு, இங்க பாரு இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால தேவையில்லாம அவசரப்பட்டு எந்த ஸ்டெப்ஸும் எடுத்துறாதுன்னு சொல்ல, அதெல்லாம் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி பொம்மையை ஏத்துற மாதிரி ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் செக்கப்ப அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான டெலிவரியே இருக்கு. அதே வண்டி நம்பரை ஏற்கனவே போலீஸ்ல செக்அப் பண்ண அதே வண்டி நம்பர்ல புதுசா அந்த பொம்மையெல்லாம் ஏத்திட்டு, சோ இதுக்கு மேல வேற யாரும் அதிகமா செக் பண்ணி மாட்டாங்க அப்படிங்கறதால இதை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இருக்க கெமிக்கல் எல்லாம் டெலிவரி பண்ணிருக்காங்கிற விஷயத்த சென்னை மீஜி 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மேல நீ ரொம்ப இன்வால்வ் ஆகாத, வெளியவே இருன்னு சென்னை பார்த்து மீஜி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி உன் கூட தான் நான் தூங்குவேன், என் ரூம்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சென்னை வந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். மீஜி வாய் அடிச்சுட்டு தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா பேசிக்கிட்டே. சென்னவ பக்கத்துல வந்துட்டு இருக்கா. கிஸ் தான் பண்ண போறான் போலன்னு சொல்லிட்டு மீஜி ரெடி ஆயிட்டு இருக்கா. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு வாய் மூடிட்டு தூங்குன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி பாத்துட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. சென்னை சிரிச்சுட்டே இவளை சமாதானப்படுத்தி தூங்கிட்டு இருக்கான். இங்க இந்த சீஃப் மேனேஜர் இருக்கானே, அவன் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இன்னும் டெலிவரிக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, மத்த டெலிவரி பண்றதுக்கு டிரைவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பையோட காரை கூட வேற ஏதோ டிரைவர் கூட எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றாரு போல. போலீஸ் பிடிக்கிறாங்க. எங்க நீ வா அப்படின்னு கூப்பிட, அந்த டிரைவர் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆஹா மாட்டிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம மீஜியும் சென்னும் வந்துட்டு இருக்காங்க. இவன் தான் போட்டு கொடுத்தானா, மிஸ்டர் ஷாயை ஏற்கனவே இவன் தான் வந்துட்டு ஆதாரத்தெல்லாம் கொடுத்து மாட்டி விட்டான். இப்ப மனசாட்சி இல்லாம மிஸ்டர் ஷாங்குக்கும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இப்படி எதிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, போலீஸ் நான் வந்துடுறாங்க, 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஆப்போசிட்ல போறதுக்குள்ள மிஸ்டர் ஷாங் வந்துடுறான். சென் மீஜி 2 பேரும் நினைக்கிறீங்களா, வாங்க ஒன்னா போய் ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த 2 பேரையும் கூட்டு போயிடுறான். கூட்டு போயிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த ஆள் மிஸ்டர் ஷாங்கு கேட்க, இவங்க கிட்டதான் நான் முதல்ல ஜெயிச்சேன், அதுக்கப்புறம் தான் உங்க கூடவே இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சேன், உங்க டீமுக்குள்ளேயே வந்தேன், நான் வின் பண்ணதாலன்னு சொல்ல, ஆமா ஆமா அவங்களே தான், இப்போ உங்க கூட ஒரு மேட்ச் விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, சென் அப்படியா சரி ஓகே நானும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த கேம்ல ஆனா சென்னும் மீஜியும் சேர்ந்து ஒரே டீம்ல இருக்காங்க, தோத்து போயிடுறாங்க. சரிங்க நான் தோத்து போயிட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன்னு சென்னு கிளம்பிட்டு இருக்கான். மிஸ்டர் ஷாங் அந்த லேடி கிட்ட, இப்ப பாத்தியா தோத்துருக்கான், வேணும்னே தான் தோத்துருக்கான், ஏன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப அவன்கிட்ட இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல, சோ போராடி ஜெயிச்சிட்டான், ஆனா இப்ப அவனுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறதால அதுக்கு யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்ற பயத்துல
தோத்து போயிட்டு அவனே வெளியே போற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாரு அவனுக்கு போக்கஸ் குறைஞ்சிருச்சு. அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மிஸ்டர் ஷாங் சொல்லிட்டு இருக்கான். வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். அங்க மீஜி கொஞ்சம் கூட ஹானஸ்டா இருக்க மாட்டியா, எதுக்காக வேணும்னே தோத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு நேரா கிளம்பிடுறா. சென்னு மட்டும் கார்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். சென்னு வீட்டுல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே மீஜி வரா. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு சென்னு கேட்க, அது பொமெல்லோ இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குமா, அடிக்கடி கண்ணு பட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இலைய தண்ணியில நினைச்சு மேல தட்டி விடுவாங்களாம். நம்ம ஊர்ல வேப்பில எடுத்து அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்பதான் கெட்டதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நிக்க வச்சுட்டு அந்த ஷாங் இருக்கானே அவனோட கண் பார்வை கூட உன் மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொமெல்லோ இலைய எடுத்து நல்லா சாமி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. சென்னும் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். சரி போதும் விடு அப்படின்னு. சரி ஓகே, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீஜி மறுபடியும் அன்னைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் மீஜி கூட வேலை பாக்குற பொண்ணு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அவளே பயந்துட்டு கடக்கடன் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா அவளும் ஆபீஸ்க்குள்ள போயிடுறா. மீஜி எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பவர் எல்லாம் கட் ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.